நான் உங்க பிள்ளைய மாற்ற மாட்டேன் நீங்க பொருத்தனை பண்ண பிறகு இயேசு சாமி எல்லாம் பாவங்களை மன்னிப்பார். ராஜாவை கொண்டாடுவோம் உகந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மன்னிப்பு கொடுத்தா இயேசு சாமி என்னையுமே அது நினைக்க மாட்டார். उसे माफी देने के बाद में परमेश्वर कभी भी उस पाप को नहीं याद करेंगे. அதுக்கப்புறமா ஊழியக்காரங்களை நாங்க ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்காக ரெடியா இருக்கோம். और उसके बाद में आपको बैप्टिज्म दिया जाएगा. परमेश्वर का धन्यवाद करेंगे. जवान बच्चे जो यहाँ पे आए और परमेश्वर को इस समय में भी सोचे हैं. अब जो है बच्चों का जिंदगी जो है अलग रीति से चलेगी. परमेश्वर से डर कर सच्चाई के साथ जीते समय परमेश्वर उन्हें और ऊंचा उठाएंगे. उन सृष्टिकரை நினை என்கிற அந்த வசனத்தின்படி இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். अपने जवानी के दिनों में परमेश्वर को सोचो उनकी सृष्टि को सोचो कहते समय वैसे चलने से परमेश्वर आशीषित करेंगे. முதல் முறை அவர்கள் தாபம் எடுக்க போகிறார்கள். पहली बार जो है वो परम प्रसाद लेने वाले हैं. பாஸ்டர் விஜய் அவர்கள் पास्टर विजय जी प्रार्थना करेंगे. பிள்ளைகளை கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இன்றைய நாளிலே பிறந்த பிள்ளைகள் உம்முடைய வருகை பரியந்தம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் வரைக்கும் எல்லாவற்றிலும் பாதுகாத்து பலப்படுத்தி அவர்களை கர்த்தாவே நீர் உம்முடைய பலத்தினால் நிறைக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே. என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறும்படி செய்யுங்கள். मेरे शरीर और रक्त को जो है याद कीजिए. சபைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்து सभा को परमेश्वर ने आज्ञा दी. தொடர்ந்து அதை நாம் பின்பற்றி வருகிறோம். उसे निरंतर हम जो है उसकी पालन कर रहे हैं. சாதாரணமான ஒரு அப்பம் தான். ये एक साधारण सी रोटी ही है. இதை நாம் அவருடைய சரீரமாக நினைத்து நாங்கள் புசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கூட ஒரு மனதோடு கூட बैप्टिज्म लिए हुए आप सभी भी एक मन के साथ இந்த ராபோஜனத்தில் பங்கு கொள்ளுங்கள். इस परम प्रसाद को लेंगे. விசுவாசத்தோடு கூட विश्वास के साथ நாம் சாப்பிடுவோம். हम इसे लेंगे. நாளாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதை பானம் பண்ணுவதெல்லாம்
இரத்தத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். விசுவாசத்தோடு அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். எல்லாரும் சந்தோஷமுள்ள எல்லா கரங்களை खुशी से तालियां बजाकर धन्यवाद அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பார்த்து வருகிறோம். காலை முதல் நீ மட்டுமாய் எங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறேன். இந்த நாளிலே ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தந்திருக்கிறேன். நூற்றுக்கணக்கில் மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம். இன்னுமாக வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் மக்கள் வருவார்களாக, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, நாமத்தை சபையில சேர்ந்து அவர்கள் ஒருமித்து மகிமைப்படுத்துவார்களாக. தடையா இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிறுவனமாக்குகிறோம். இதோ முழங்கால் படித்துக் கொண்டிருக்க அன்று ஞானஸ்நானம் எடுத்த வாலிபர் சகோதரிக்கா ஜெபிக்கிற ஆசீர்வதியும் ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில உண்டாவதாக. உண்மையோடு உமக்கு சீஷனாய் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கு மக்களை விலக்கி காத்துக்கொள்ளும். சாத்தான் விரிக்கிற வலைக்கு நெட்வொர்க்கு விலக்கி காத்துக்கொள்ளும். சாட்சிகள் எடுத்து பயன்படுத்தும். அவருடைய தாய் தகப்பனார் உற்சாக உறவில் எல்லாரையும் ஆசீர்வதி. ஞானஸ்நானத்தில் பங்கு கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதி. எல்லா துதி கனமகிமையுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பிதாவாகி தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியான வழி நடத்தும் மனிதர்கள் விஷயமாக இன்று ஞானஸ்நானம் எடுத்த மக்களோடு என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.